டெல்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அதிஷி பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் B.K. சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிறைகளின் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரியது பற்றி தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவிலேயே தமிழர்கள்தான் நியாயமானவர்கள், முறையாக வரி கட்டுகின்றனர். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு நியாயமாக இருக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழுவில் கமலஹாசன் பேச்சு. கடந்த 3 ஆண்டுகளில் மருத்துவத்துறை 545 விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பெருமிதம். களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் உள்ள அருவிகளுக்கு செல்ல உரிய சாலை அமைக்காதது ஏன்? வனத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். பள்ளி கல்வித்துறை செயல்பாடுகளை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய கண்காணிப்பு குழு. மாதந்தோறும் 5ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக கமலஹாசன் ஒருமனதாக மீண்டும் தேர்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் கூடாது. நியாயமான வரி கட்டுபவர்கள் தமிழர்கள் என மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழுவில் கமலஹாசன் பேச்சு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. காலை 7 மணிக்கு தொடங்கிய தேர்தல் மாலை 4 மணியுடன் நிறைவடைந்தது. திண்டுக்கல் அருகே வனப்பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு பூமி 2ஆக பிளந்ததால் பரபரப்பு. நில அதிர்வு ஏற்பட்டதாக தரவுகள் இல்லை என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் விளக்கம். கிருஷ்ணகிரி அருகே SBI வங்கி ATM-ஐ உடைத்து 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. கடந்த 6 மாதத்தில் 2வது சம்பவம். தமிழகத்திற்குள் போதைப் பொருள் வர முடியாத அளவிற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பேட்டி. விவாகரத்து தொடர்பாக தேவையின்றி யாரையும் இழுக்க வேண்டாம். பாடகி கனிஷா தொடர்பான கேள்விக்கு ஜெயம் ரவி விளக்கம். பொன்னேரியில் ரயிலை கவிழ்க்கும் முயற்சி முறியடிப்பு. ரயில்வே SP ஈஸ்வரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. சென்னை கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும். எண்ணூர் பகுதி மக்கள் வலியுறுத்தல். ஹைதராபாத்திலிருந்து சென்னை மாதவரம் வந்த தனியார் ஆம்னி பேருந்தில் 2 கோடி ஹவாலா பணம் பறிமுதல். பணத்தை கொண்டு வந்த சூரஜ் பூரி என்பவரிடம் போலீசார் விசாரணை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் பணிகளில் அருந்ததியருக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அறிவிப்புக்கு எதிர்ப்பு. புதிய தமிழகம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் விடப்பட்ட பல்வேறு வகையான 1.5 லட்சம் மீன் குஞ்சுகள். நாட்டின மீன் குஞ்சுகளின் உற்பத்திகளை அதிகரிக்க நடவடிக்கை. யசத் ஹைதராபாத் பிரியாணி கடையில் உணவை சாப்பிட்டு வாடிக்கையாளர்களுக்கு உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட்ட சம்பவத்தின் எதிரொலி செங்குன்றம் அடுத்த
அளவாதி பகுதியில் அமைந்துள்ள சம்பந்தப்பட்ட உணவகத்தின் உணவு தயாரிக்கும் கிடங்கில் அதிகாரிகள் ஆய்வு. சீனாவில் பெண் அதிகாரிக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. ஆண் துணை அதிகாரிகளுடன் தகாத உறவு வைத்திருந்ததால் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி. வங்கதேச அணி 2வது இன்னிங்ஸில் நிதான ஆட்டம். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர்கள் 2 பேர் சதம். சுப்மன் கில், ரிஷப் பண்ட் சதமடித்து அசத்தல்.